நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, புத்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கண்ணா, கனக பிரியா நாரதா என்னும் பட்டது பெற்றவன் நான். நாய் என்றால் ராகம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவையை ரதமோடு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிச்சு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாய்கள் சிறந்து கோவிலவில்லை, தந்தை சொல்மிக்க வந்தவள்ளி என்ற வாக்கிற்கிடங்க சத்தியமோகம் சென்று அங்கே ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் உங்கள் முன்னால் நாரத மகிழ்ச்சியாக நடிக்கும் தம்பி ஜெயமாதவன் அவர்களுக்கு விழா குழுவினர்கள் மலர் மாலை சூடி பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். வரவேற்கும் விதமாக மலர்மாலை நிமித்து கௌரவப்படுத்தி பொன்னாடை இணைத்து சிறப்பித்த மாபெரும் கிராமத்தின் பெருமக்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் நாடக கலைஞர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை மனதாக உருவாக்கி கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி வணக்கம். அந்த அடிப்படையிலேயே பரமணி மதித்ரா பங்கை ஆசனன் ஒருதலை கிள்ளிய ஒளிந்த மாணவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிந்தது மடுகளை போற்றி செய்திருவோம் என்று போற்றிருக்கக்கூடிய எனது சந்தேகப்பட்ட பிரம்மனை பணிந்து வெள்ளை கடை உடுத்தி வெள்ளை பணிகொண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பார். அரசரோடு நம்மை சரியாசனம் வைத்த தாயை போற்றிருக்கக்கூடிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுண்டம் சென்று அங்கே மச்சா குருமா பராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பரராமா கண்ணா கைகி என்று சொல்லக்கூடிய 10 அவதர கதாநாயகர்கள் எனது பாட்டன் பரந்தாமணி பணிந்து அவரை நல்லாசி பெற்று கைரேகை சென்று அங்கே உலகளா வளர்ந்து ஓதற்கு அறிவர் நிலவலாக நீர்வழி வேணியன் அடைகள் சோதிய நம்பள தாடுவார் மன்னர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவோம். தேடிட்டார் யார் கேட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிழங்க எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கலகம் தேடி இந்த உலகை பலம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகமும் செய்யாவிட்டால் எனது அண்ணன் தக்கனை சாபத்திற்கிழங்க எனது சிரமமாகப்பட்டது 1008 சொற்களாக எடுத்துவோம் என்று என் அண்ணன் தக்கன் எனக்கு சாபம். அந்த சாபத்தின்படியே கலகம் எங்கே என்று தேடக்கூடிய இந்த நேரத்திலே வணங்க வேண்டுமென்றால் இந்த தமிழ் நிலத்தின் பெருந்தலைவன் கோலமா மங்கை மீது குலவிய முருகந்தனை பாலன் என்றிருந்தே மாலையின் தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாயிருந்த மூர்த்தி இம்மூர்த்தி என்று போற்றக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை கழகத்திற்கான வழிகளை கிடைக்கிறதா கவனிப்போம். நாராயணா
கழகத்தினை தேடி நாடி தேடி விட்டு விட்டார்களோ பாடி பாடி வருதை மனதால் பெருந்தியர் கூடினி கூடி இளையவர் தம்மோடு அவரது நம்ம கலையை கருதி ஓடினி ஓடி உயிர் பொருளார் உணர்வு எனும் பெரும் பதும்பொருள் நாடி நாடி நான் கண்டுகொண்டே நாராயணா எனும் நாமத்திற்கு சொந்தக்காரன் என் பாட்டன் பரநாமன். அந்த பரநாமனை மணிவு கழகத்தினை தொடரலாம். நாராயணா என்னை
குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இம்மண்ணில் பட இவ்விடத்தில் நின்று இவ்வளவை கண்டு எண்ணிலா ஆனந்தம் கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான வேலையை சகோதரத்துவத்தை போற்றும் வகையில் ஒருவர் வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம் நாராயணா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாக இணை
இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்னாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்னாக அந்த அடிப்படையில் சகோதரத்தை போற்றினாலும் கூட இசை ராஜா அவர்கள் இந்த ஊர் போடியை சேர்ந்த அருமையினார் அவர்கள் சார்பாக பாடிய பாடலுக்காக எனக்கு ரூபாய் 101 அருமை அப்பா அருமனை கலைஞர் அருமை அப்பா அவர்கள் ரூபாய் 101 வழங்கினார்கள் வரை கௌரவப்படுத்திய அருமை அண்ணார் அவர்களுக்கு என் சார்பாகவும் அப்பா அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் 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 அண்ணார் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கூட இடத்திலே வர்ணிக்க மாட்டாள் கண்டு வைத்திருக்குங்கள் மதனவண்டார் வழி கொண்டையுடத்த கண்ணால் கிளிம வாயினார் கண்டு சக்கரையோ கனியோடு நடந்தமாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுது வென்று உரைக்கலாமை என்று போற்றக்கூடிய அருமையாக காண வருகிய இடத்தை ஒரு உணர்ந்தால் ஏதேனும் சத்தம் கேட்கின்ற கவனிப்பு நாராயணா விரைவாக வதிவதற்கான வார்த்தையை நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதாலே ஒருமுறை இந்த பெண்மணியாரை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? வீட்டுக்குள்ளே இளம் பிறையா வந்தவனே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பாழ்வடியும் பூமுகத்தில் நிர்வலிய கூடாதா பார்த்து போட்டா திட்டமனோ தாங்காதா கண்மணியே கண்ணுறங்கு 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 ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கு வீட்டுக்கு பக்கம் யாரோ நம்பி இருக்கிற மன்ன தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்து யாரு கூடம்மா தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்து யாரு கூடம்மா அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஒருத்தனுக்கு சொந்த இல்லை அம்மா ஒருவனுக்கு சொந்த இல்லை அம்மா ஓட்டை கூறி வீட்டுக்கார சொந்தமில்லா சும்மா இங்கு ஓட்டை கூறி வீட்டுக்காரே சொந்தமில்லா சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ ஒருத்தருக்கில்ல நம்பி எனக்கு வந்தம்மா தாராக வளர்ந்த வாரம் பாரம்மா ஒரு தாயாரு கண்ணையா கூறம்மா நம்மை சுமக்க பூமியில் கணக்கு போட்டு இருக்குது அதனாலேயா உணர்வுக்கு அது இந்த நம்மை சுமக்குது அது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம்
காணமாறக்கூடிய இந்த பெண்மணியாரை வளர்ந்தால் 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்காக வளர்ந்து கொண்டிருக்கலாம். இருப்பினும் கூட மீண்டும் ஒருமுறை அந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஊற்றெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மீண்டும் ஒருமுறை சத்தம் கேட்கின்றதா? கவலை போகும் நாராயணா, நாராயணா ஆலோலம் சூ மீண்டும் இன்னும் கேட்க தோன்றும் அருமையான காலம். அலங்கார பூசணம், ஆடமர விக்கிரகம், பக்கனை மத்த பசமுன்னால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதமை என்பார்கள். குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்கோம். இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அருமையான ஒரு காலம். அந்த காலத்தை வர்ணத்தால் சற்று பலவையில் எப்படி வர்ணிக்கிறார் நாராயணா? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணி தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் பெய்தாலும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. காரைக்குடி சார்ந்த ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய அருமை மாமா காரைக்குடி சார்ந்த அருமை மாமா ஆர்பி அரிகரன் அருமை மாமா அவர்கள் சார்பாகவும் ஆத்தங்குடி சார்ந்த இந்த நாடக கலைத்துறைக்கு நான் வருவதற்கு காரணம் அமைந்தோம். எனது அருமை அப்பா பலராத்திய கலைஞர் ஆரம் தொழிலாச்சப்பா அவருடைய நண்பர்கள் நம்ம ஊருக்கு வந்தோடனே அவர்கள் சார்பாக அப்பா அவர் வந்து பார்த்து அதிக நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அருமை அப்பா அவர்கள் மற்றும் காடு நெறியை சார்ந்த நாடக ரசிகர்கள் அன்பு உள்ளவர் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வரை கௌரவப்படுத்திய
அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை மனதார் ஊட்டக்கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு ஆக காரணம் காரியத்திற்கு அந்த அடிப்படையில் மனத்துக்கு வந்து இவள் யாராக இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரம் வைத்து தாகும் போச்சு இரண்ட மங்கள் இவள் சொந்தக்காரரியா அந்த நாராயணா என்ற சத்தத்தை சீட்டு அந்த மாபெரும் கலைஞன் யார்? அந்த மாபெரும் கவிஞன் யார்? பார்க்க வேண்டும், பேச வேண்டும். எங்கள் உரையாடலிலே உரை போட்டு பேச வேண்டும். அது என்ன உரையாடலிலே உரை? இலக்கண உரை, இலக்கிய உரை, புராண உரை, காவிய உரை, நாடக உரை, விருத்த உரை. ஆமா, நாங்கள் இலக்கணத்திலே உரை போட்டு பேசுகிறோம். உங்கள் சாமானுக்கு நீங்களும் உரை போட்டதுண்டா? ஹார்மோனியத்திற்கு துணி உரை பாதுகாப்பு இருக்கு, மிருதங்கத்திற்கும் துணி உரை பாதுகாப்பு இருக்கு, ஆல்ரவுண்டருக்கும் துணி உரை இருக்கிறது.
இத்தனையும் உரை போட்டிருக்கும் பொழுது தாளம் மட்டும் எதற்காக அம்மனக்குட்டியாகவே சையென்ற மனைவி கீழே இருக்கின்றால் சக்கந்த கணவன் மோதும் பொழுது சைந்தக் என்ற ஆதிதாளம் பிறக்கிறது. கணவனையும் மனைவியையும் பிரிக்க கூடாது என்பதற்காக இருவருக்கும் ஒரு உரை. வந்திருப்பவர் முன்னுரையா அல்லது முடிவுரையா அல்லது ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த விஷயத்தை சுற்றி சுற்றி பேசினால் அதுக்கு பேரு கட்டுரை. வருகின்றவர் என்ன முறையா இருப்பான்னு பார்ப்பான். வாருங்கள் எங்கே அந்த சார்பாகவும் தொண்டை நாட்டின் சார்பாகவும் மேற்பாடி வளத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் 35 பேர்களின் சார்பாகவும் தூங்குவோர்கள் 78 பேர் சார்பாகவும் உங்களை கருங்குளத்து கடுகே வருக, கருங்குளத்து கடுகே வருக வருக என நான் வரவேற்கலாம் மாட்டேன். நான் வரவேற்பேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்கள மாதிரி ஆட்ட நான் வரவேற்பு எதிர்பார்க்க முடியுமா? எதுக்காக என்கிட்ட நீங்க வரவேற்பை எதிர்பார்க்கறது இல்ல? பண்டாரை வரவேற்பு தமிழருடைய மாண்பு. சரி, அந்த மாண்பை நிக்கிற தோரணை வச்சு இவர் முறையான வரவேற்பு கொடுப்பாரா இல்ல மாட்டாரா அப்படின்னு என்னால கணிக்க முடியும். நல்லவன் மாதிரிதான் திருடனும் நடிப்பான், திருடன் நல்லவன் மாதிரிதான் நடிப்பான். இதுல திருடனை அறிவு வச்சு முடிவு பண்ண முடியுமா? இவன் தான் நல்லவன் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அப்போ நல்லதுலதான் கெட்டதும் கலந்திருக்கான், கெட்டதுலதான் நல்லதும் கலந்திருக்கான். அதனாலதான் நீங்க யாரு என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. நான் வராதுக்கு முன்னாடி என்னன்னு வருகின்றவர் காவலாளியா அல்லது காவலிலே அது வந்து உங்களை சந்திச்ச பிறகு அந்த வசனத்தை நான் சொல்லியிருந்தேன்னா நீங்க கேட்கலாம் எப்படி இந்த வசனத்தை சொன்னீங்கன்னு. அந்த வசனம் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசுறது. அப்ப அந்த இடத்துல நீங்க இல்ல, நீங்க இல்லாத பொழுது நான் பேசுற விஷயத்தை தொட்டு பேசுறதோ இல்ல மறுத்து பேசுறதோ அது சரியான செயல் கிடையாது. மாத்திக்கங்க. இலக்குள்ளையும் செடிக்குள்ளையும் திரியிற எனக்கு வந்திருக்கிறது யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் ஒழுங்கு அதை பேசிக்க. யாரு எதுக்காக வந்திருப்பேன் இதையெல்லாம் நீங்க பேசிக்க. ஆனா நான் பேசுற விஷயத்த நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பேசுற விஷயத்த பேசக்கூடாது, தப்பு. என்ற காட்சி என்ன பண்ண திமிர காட்டுற மாதிரி இருக்கும். இல்லையா? நான் ரொம்ப நாகரிகமா கதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கதையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்றேன். உங்களை சந்திக்க முன்னாடி நான் 1000 வசனம் பேசுவேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன கரை? நீ ஏன் சொன்ன காவலான்னு காவலா சந்திச்சதுன்னு சொன்னா பாயா யாரு மேல? அதனாலதான் யாரு மேல சந்திக்காதுக்கு முன்னாடியே நீ மேல எனக்கு பயமா? ஆமா. அப்படின்னு நான் உன்னை பார்த்து நான் பயப்படுற மாதிரி கனவு என்ன வச்சுக்கிறேன், பட்டுன்னு முடிச்சுக்க. ஏன்னா அப்படி நடக்க போறது கிடையாது. கனவெல்லாம் நாங்கல இன்னும் என் நிறைவோடு சேர்ந்தது. நான் வந்த பிற்பாடு நீங்க சொல்லி இருக்கலாமே, வராதுக்கு முன்னாடி எப்படியா நீ இந்த வார்த்தையை சொன்ன? சரியா? தப்பு. வார்த்தையை சொன்னே வச்சுக்கோ. நீ என்ன பண்ண போற? அது என்ன மண்டகனமா பேசுற? ஆமா மண்டகனமா. மண்டகனத்தை அழைச்சி விடுவேன். திமிர்க மண்டகனமே என்ன பண்ண போற? நான் பேசுற விஷயத்த ஒரு விஷயத்த உடைச்சி மறுத்து உன்னால பேச முடியுமாயா? என்ன நீ பண்ணி விடுவ? வர்றதுக்கு முன்னாடி 1000 விஷயம் பேசலாமாமா? அதை பத்தி இவர் கேட்டாக்க உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன வார்த்தையில உனக்கு பிரச்சனை இருக்கா? நீ மறுத்து பேசிக்க. நான் விளக்கம் சொல்றேன். உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் 1000 வசனம் பேசுவேன். அதெல்லாம் எப்படி வளர்த்து தெரியும் கதைப்படி? அந்த 1000த்துலதான் என்னைய நீ சாட பேசியிருக்க. சரி என்ன விஷயம் சொல்லு. தெரியாம பேசுனா தெரிஞ்சும் பேசுறது மாதிரி, தெரியாம பேசுறது மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் சாட. சரி என்ன பேசுறீங்கள? ஏயா சாட பேசுன?
காவலிலே வாலியா. வாலி எப்பேற்பட்டவன் தெரியுமா? பெரிய வீரன். அவன் மாதிரி எவனுமே இருந்தது கிடையாது. அவன் கூட போய் ஒருத்தன் சண்டை போடணும்னு போனானா அவன் எதுக்க போய் நின்னுட்டாவே எதிரியோட பாதி பலம் இந்த வாலிக்கு வந்துருமா? நீங்க முற்பட்ட அத்தனமா பண்ணணும் என்று நான் ராமன் போட்டிருக்க பெருமாளை நான் வணங்குறேன், நீங்க சிவன் வணங்குறீங்க. மகிழ்ச்சி. இன்றைய நாரத மகிழ்ச்சி தந்தை பிரம்மா தாய் கலைவாணி வந்திருப்பது கலகம் செய்வதற்காக. நாரதர் நானே தலைவர் சடாமோடும் நெற்றியிலே திருநாமம் கையில சத்ததால கட்ட இடுப்பலி மகதியாள் இத்தனை அடையாளம் இருக்கா இல்லையா? அப்படி இருந்துட்டா நாரதரா? வேற இதெல்லாம் வேற யாரு பேசுறப்பா நீ சொல்லு. யாருமே தெரியுதுல, அவன் சொல்றதை ஈடு மட்டும் போட்டுக்க. உங்களுக்கு வாகனம் எது? நாரதருக்கு ஏதிய வாகனம் ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக வர்றவனுக்கு எது வாகனம்? கிடைக்கல. என்னது? இருந்தத பூரா எடுத்துக்கிட்டாங்க. வாகனத்தெல்லாம் யாரு எடுத்துக்கல? எடுத்துக்கிட்டாங்க. யாரு? சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை மாடு. வாகனம்னா காளையத்தானே அவர் ஏறி இருக்கிறார். சரி, காளைய ஏறலாமா? என்ன காளைய? காளை மாட்டே அவர் ஏறி இருக்காரியா? ஆமாப்பா, அவர் சிவனுக்கு வாங்கின காளை மாடு. மகாவிஷ்ணு. அந்த காளை யாரு? நந்தி தானே? ஆமா, நந்தி தான் அவருக்கு வாங்கணும். ஆர்கெஸ்ட்ராவுல இல்ல. நீ அந்த பிரச்சனை விடு. நாரதருக்கு வாகனத்தை புடிக்கிறாங்க. நீ நாரதருக்கு என்ன வாகனம் வந்துச்சு? வாகனமே கிடையாது. உனக்கு ஏற கிடைக்காம நீ திரிஞ்சு அலையிற. எனக்கு தேவையில்லை. உனக்கு தான் ஏற கிடைக்காம திரிஞ்சு அலைகிற. சொன்னே நான் ஊருக்கு எதுவும் கிடைக்குமா திரிஞ்சு அலைகிற. ஒரு பிள்ளையை மதிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன். சரி, ஆக அந்த அடிப்படையிலே நாரத மகரிஷி நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? காவல் பண்ணதான் வந்திருக்கேன். காவல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஏன் வந்த? அண்டனார் முனிவர் எல்லாம் அடங்கினார் அந்த டெண்டனார். சரி, சிவனுக்கு வாங்கினா காளை மாடு, முருகனுக்கு வாங்கினா இது. அவர்தான் மயில போட்டு ஏறிக்கிட்டு கிடக்குறாரு. அவருக்கு காளை மாடு வாகனம் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்கு. எங்க இருக்கு? இன்னொன்னு இருக்கு, ஆட்டுக்கடாவும் இருக்கு. அது தெரியும். சிவனுக்கு காளை மாடு எங்க? முருகனுக்கு காளை மாடு எங்க இருக்கு? காளை மாடு வந்து நீ மாத்தி பேசி என்ன கிட்ட நீ சொல்ற. மாத்தி நான் பேசல. ஐயா அப்பே ஏறினதுல மையம் ஏறுவானா? நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? அப்ப எரும மாடு வாகனம் இருக்கு தெரியுமா? இருக்கு. எங்க? அதே எமன் போட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு. அது வந்து எவனுடைய வாகனம்? எரும மாடு வேற. ஆனா முருகனும் எரும மாடு மேல வந்தா தெரியுமா? முருங்க எரும மாடு மேல. சரி, அதை நான் படிச்சுக்கிட்டு வந்து சொல்றேன். படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் நினைவு விட்டுலாம் வந்துடும். வேண்டாம், நினைவு விட்டுறதுக்கு வந்து ஒரு 125 ரூபா வேணும் உங்களுக்கு நினைவு விட்டுறதுக்கு. நினைவு விட்டுறதா இருந்தா தண்ணி சாப்பிட்டாகணும். நான் தண்ணி சாப்பிட்டு 1 மாசம் 13 நாள். தண்ணி சாப்பிடறதுல பிரச்சனை இல்லையே. ஏன் வண்டிக்கு ஊத்த வச்ச பெட்ரோல் ஏன் குடிச்ச? நீ வெக்கமா இல்ல? எவ்வளவு ஞானசே, இவ்வளவு அனுபவம், பெட்ரோல குடிக்கிறீங்க, சரக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கம் இல்லையா? இத போய் மைக்குல சொல்லிக்கிட்டு இருக்க. நீ குடிச்சது ஏன் பெட்ரோல் இல்ல? நீ கொண்டுகிட்டு போய் ஒளிச்சு வச்சது எப்படி ஒளிச்சு வச்ச? பெட்ரோலை கொண்டுகிட்டு போறது மாதிரியா ஒளிச்சு? நான் வண்டியில வந்திருந்தேன். சரி, வண்டி எவ்வளவுதான் வேகம் உங்களுக்கு பாக்குறதுக்காக பிரச்சனை என் பேக்குள்ள. அதை எதுக்கு நீ எடுத்து கொடுத்த? நீ கொண்டுகிட்டு போகும்பொழுது பிராந்தியை விட மோசமா ஒளிச்சு கொண்டுகிட்டு போனேன். கைக்குள்ள வச்சு இப்படியே கொண்டுகிட்டு போனா பக்கத்துல உட்காந்துட்டேன். என்னையா நினைப்பேன்? சரி, ஏதோ புது சரக்கு போல இருக்கு அப்படின்னு இந்த ஆளு வச்சுட்டு போனதே பொசுக்குன்னு எடுத்து குடிச்சிட்டேன். குடிச்சதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, குடிச்சிருக்க. ஆனா குடிச்சிட்டு இப்படி இருந்தா குடிச்சது இல்லையே. எங்க மாப்பிள்ள வைக்கிறது நீங்க கேட்டிய பாத்தீங்களா? அதான் நெஞ்சம்லாம் புண்ணா இருக்கு. எவ்வளவு சரக்கு சாப்பிட்டு இருக்கான். அப்படி ஒரு சரக்கு பெட்ரோல் வாட வந்த ஆனா இப்ப அது அனைத்தையும் விட்டுட்டு நீங்க ஒரு தூய மனிதராக வந்திருக்கீங்க. அதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு காலத்து நீங்க கிடிகிட்டு நீங்க அடிச்சீங்க. இப்ப இந்த கிடிகிட்டியை யார் அடிக்கிறா? அது தெரியல. நீதானையா? ஆமா, கழுத்துல போட்டுக்கிட்டு அடிக்கிறேன். அதுக்கு பேர் கிடிகிட்டியா? அப்ப அந்த பிள்ளைய என்று அழைத்து வார்கள். நான் ஆசி வாங்கலாமா? நீங்களும் கழுத்துல போட்டு அடிக்கவா? நான் முட்டும் தொடங்க முடியும் இல்லையா? உன்னை யாரையா 3 தொடங்க சொன்னது? பெண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது. ஆசையை அறவை வெறுப்பவன். அதனால நான் சந்திக்க ஆசைப்படுறேன். இந்த கூப்பிடுறேன் அந்த பிள்ளைய. அழைத்து வாங்க பார்க்கலாம். அண்ணே, இந்த லைட்டு போடுற சுச்சி உங்கள்கிட்ட இருக்கானே? போட்டு இந்த லைட்டை நினைச்சு போட்டு விடுங்கண்ணே. நேற்றுக்கு இங்க நிகழ்ச்சி நடந்துச்சானே?
ஆடல் பாடலா? அப்ப சரிதான். ஒரு புள்ள தூங்கி இருக்காதே, தூங்காது. ஏன் இந்த ஆடல் பாடல விரும்பி பார்க்கிறாங்கன்னு தெரியுமா? ஆடுறதையா பார்க்க வர்றாங்க? எதை பார்க்க வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவ்வளவு காசு கொடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்னு. சாமி கிட்ட பூக்கட்டி போட்டு பாருங்க, ஆடல் பாடல் வைக்கட்டுமா வேணாம். பூக்கட்டி போட்டுச்சீங்களா? சாமி ஆடல் பாடல் வைக்க சொன்னிச்சா? இல்ல. அப்ப நான் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல ராஜா, விடுங்க. அரே சிட்டு பா, அடிய கிடிகிட்டி எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? செல்வா, சரி சரி சரி. உலகம் செழிக்கும் பணத்தை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்கும் பணம் எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன்? போதுமா? படிக்குவோமா? அப்படியா? யாரு மாமா வந்திருக்கா? மாமா யாரு வந்திருக்கா வரத்துக்கு? கல் எடுத்து என்ன பண்ண போறீங்க? யாரு வந்திருக்கா வரத்துக்கு? வெள்ளச்சாமிக்கு ஒரு லோடு கல் இறக்கி விடுங்க, பேச மட்டும் போட்டுக்கிறேன். ஏய், யாரு வந்திருக்கா? உதட்டுல என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. கேட்கக்கூடாது, நான் பட்டு பதில் சொல்லிடுவேன். யாரு வந்திருக்கா வரத்துக்கு? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கும் விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கும் விழலாமா? நல்ல வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு, எங்க மகிழ்வாக இருக்கிற வாழ்க பல்லாண்டு. அடுத்ததாக இருப்பதியா எங்க அம்மா வள்ளியம்மா இருக்காங்க. வள்ளி வள்ளி அழைத்தவர்கள் ஆசுவரங்களாம். நாராயணா வாங்கம்மா. தங்கச்சி அம்மா மனோரஞ்சனி. எங்கெங்க நம்ம தான் தண்ணி அடிக்கிறது இல்ல.
தண்ணி எடுத்துட்டு அப்படித்தான் இருக்கு. தண்ணி அடிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், தண்ணி அடிக்காட்டியும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். கண்ணும் கருத்தமா காவல் பார்த்துட்டு இருக்கும்போது என்னை எதுக்காக இடைமறிச்சு இப்படி கூப்பிட்டு வச்சு சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அது நான் என்ன சொல்றேன்னா, என்ன அதான் ஒண்ணு சரிங்க வா, இப்படி பேசினா பிரச்சனை இல்லை. இங்க வா, இங்க வா, என்ன எது இங்க வால ரெண்டு ஒண்ணுதான் சொல்லு. சரி, நான் பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசுனா, நான் என்னதான் பேசுறது? அண்ணா அண்ணா, எல்லாமே நீங்க எனக்கு கத்து கொடுத்தவர் தானே, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? செல்ல பிள்ளை, இதை விட பெரிய லெவல்ல உனக்கு கத்து கொடுத்துருக்கேன்னா அது எது? இதுக்கு மேல உள்ளது. அண்ணா எதுக்கு கூப்பிட்ட? என்னது ஒப்புரானே என் தொண்டை தண்ணியே நாளைக்கு நான் நாடகத்துக்கு போறதா? நாரதர் வீட்டுல பந்து தூக்குறதா? நாரதர் வந்திருக்கிறாரு நம்ம இடத்திற்கா? சத்தியமா மாமாய்க்கு மாமாய்யா? மாமாயி மகமாயி? மாமாயி மாமாயி இல்லனா மகமாயி. என்ன எதையில மரியாதை எல்லாமே பேசுறேன். இல்ல நானே மகமாயி. இல்லனா மகமாயி. உன் காலில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த நாகர் வந்திருக்கிறாருல, உடனே வர சொல்லு. நீங்க இன்னைக்கு சொல்லாமே வரலாம். தவங்காய் வருகு நல்லாசி தருகு உபநேசம் ஊற்றுகின்ற தவங்காய் வருகு நல்லாசி தருகு உபநேசம் ஊற்றுகின்ற புகழ் மாலை வருகு தவங்காய் வருகு.
ஆக்கத்தின் ஊக்கத்தின் சுவையறிந்து பயிலும் கலைதனி திருஞான சுடரே திசை போற்றும்